ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் தாத்தா பாட்டிலாம் போயிட்டு சாரதம்மா வீட்டில் விஜய் காவேரி கல்யாணத்தை பற்றி பேசிட்டாங்க. மறுபடியும் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா, சாரதம்மா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல காவேரிக்கும் சாரதம்மா அழகாக பக்குவமாக சொல்லிட்டாங்க. என்னம்மா என்னை பொம்மை போல் புடவை கட்டி நிறுத்தி வச்சா, இப்போ நீயே கல்யாணம் வேணாம் வேறு இடத்துல கேட்டுக்கிறாங்க, பொய் சொல்கிறியம்மா சொல்லும்போது, பொய் இல்லடி, நான் உண்மையை தான் சொன்னேன். உன்னை விஜய் தம்பிக்கு பொண்ணு கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்காக குழந்தைக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவேரியை சம்மதிக்க வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம அம்முக்காக காவேரியும் ஒத்துப்பா. இப்போ நான் கத்திக்கினே இருக்கும்போது நம்ம விஜயும் குட்டி பாப்பாவும் இங்கே வர போகிறாங்க. கோவத்தெல்லாம் விஜய் மேலே காட்ட போகிறா. விஜய்க்கு ஒன்றையும் புரிய போகிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல மனைவி கத்தும்போது அவர் அமைதியாக தான் இருக்க முடியும். இந்த இடத்துல சாரதம்மா சொல்ல போகிறாங்க, தாத்தா பாட்டிலாம் உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னதா. அப்போ தான் விஜய்க்கே தெரிய போகுது. இதை விஜய் விட்டுடுவாரா? கண்டிப்பாக திருமணம் குடும்பத்தோட சம்மதம் திருமணம். ஏற்கனவே கான்ட்ராக்ட் திருமணம் நடந்தது. இப்போ எல்லாரும் சம்மதித்து இந்த திருமணத்துக்கு நம்ம விஜயும் ஓகே தான் சொல்ல போகிறாரு. காவேரியும் பாப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம லவ்வபிளான கதையை அழகாக கொண்டு தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இதில் பசுபதி பையன் கிடையாது, சித்தப்பாவும் நல்லவராக மாறிட்டார். அடுத்தது கண்டிப்பாக இவங்களோட திருமணம் தான். அந்த திருமணத்துக்கு பிறகு விஜயோட லவ்வை நம்ம காவேரி புரிஞ்சுப்பாளா, இல்லை அதுக்கு முன்னாடியே இவளுக்கு ஞாபகம் வருமா? ஏன்னா தாய்மன்றது அம்மான்றது ஒரு பந்தம், இயற்கையே பந்தம். அந்த பந்தம் முன்னாடியே வந்தாவும் நல்லாயிருக்கும். நம்ம குழந்த நம்ம ஹஸ்பண்ட்னு சொல்லிவிட்டு அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.